படம் உட்காந்ததுலேருந்து கடைசி வரையும் சேர் முன்னாடி உட்காந்து பார்க்குற மாதிரியே பண்ணிட்டாரு. சின்ன தம்பியும் சரத்குமார் சாரும் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, காமெடி பண்ணுறாங்க, ரொமாட்டிக் நல்லா பண்ணுறாங்க. படமும் நல்லா இருக்குது, நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக படம் நல்லா போகும். ஹீரோவோட போர்ஷன்லாம் எப்படி இருக்கு நடிப்பு? பரவாயில்ல, நல்லா ஹீரோங்கிற மாதிரி சண்முகம் நல்லா சின்ன தம்பி நல்லா தானே நடிக்கிறாரு. அதை பார்க்கும்போது நல்லா பரவாயில்ல. கேப்டன் மாதிரி சண்டையெல்லாம் போடுறாரு, நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. கேப்டன் காட்டல, கேப்டன் பேர் சொன்னாங்க, அது சூப்பர் கோர்ட் சீனில் ஒரு நாட்டுக்கு குண்டு வச்சதை பற்றி சூப்பர் சந்திரபோஸ், நேதாஜி சந்திரபோஸ் என்று சொல்லும்போது கொடுக்க ஒருத்தர் கேப்டன் சொல்லுவார். ஏன்னா கேப்டன் யாருன்னு கேட்கும்போது அவர் தீவிர தத்துவத்தை அடிப்பார். அந்த டைலாக் நல்லா இருந்தது. சரத்குமார் மாமான் மச்சான் சேர்ந்து லூட்டி அடிக்கிறாங்க. கடைசி வரையும் காமெடியும் ஃபைட்டும் போட்டுக்கிட்டு லூட்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காரு. பாட்டு 2-3 பாட்டு நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. பாட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கு. படம் அருமையா இருக்கு. கேப்டன் நேரில் வந்த மாதிரி இருக்கு. கேப்டன் மாதிரி இருக்கு. கேப்டன் பையன் நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு. காமெடி விவசாய பற்றி படம் தான். மக்களுக்கு நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். ஃபைட் நல்லா இருக்கு. பாட்டு சீன் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அதான் ஃபைட் சீன் எல்லாமே சூப்பர். எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். ஒரே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் காட்டுவாங்க. ஆமா, அதான் கேப்டன் அடிச்ச மாதிரி தானே. ஆமா, அவர் இல்ல இருக்காரு, இன்னும் இறந்து போல, உயிரோட தான் இருக்காப்ல. எல்லாமே நல்லா இருக்கு தலைவர். ஹிட்டாவும் பயங்கரமா இருக்கும். படம் ரொம்ப அருமையா இருந்துச்சுப்பா. இது மாதிரி ஒரு நடிப்பு இன்னும் நிறைய நடிக்கணும். எங்க கேப்டன், இளைய கேப்டன், எங்க சொக்கத்தங்கம் மீண்டெடுத்த சிங்கக்குட்டி செம்மையாக பண்ணிச்சு, அருமையாக பண்ணாங்க. அதை நாங்கள் பார்க்கும்போது அவரோட கேப்டனோட படம் பழைய படத்தில் நடிச்சிருப்பார். அது என்ன பேர் வரல எனக்கு, ஆனால் அதில் ஒரு பாட்டு வரும், உள்ளமெல்லாம் தள்ளாடுதே உள்ளுக்குள்ள ஏதேதோ எண்ணங்கள் போராடுதே அது துள்ளும் மலை தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு வரும் அந்த படத்தில். தூரத்து இடி முழக்கம் அந்த படம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த படத்துல கேப்டன் எப்படி இருக்கிறாரோ அதே பேசுதான் சண்முக பாண்டி. இப்ப லாஸ்டா கேப்டன் மாதிரி அவரு கடைசி வரைக்கும் அவர் அவர் அப்பா மாதிரியே வருவார். எங்க அண்ணன், என் கூட பிறந்த அண்ணா மாதிரியே வரும். என் அண்ணன் புள்ள செம்ம காமெடிலாம் சும்மா சூப்பரா இருக்குது. நல்லா பார்க்கலாம். காமெடிலாம் அருமையா இருக்குது. அழகா பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி ஒரு போர் அடிக்காம அழகா போய் நின்னுச்சு அந்த கதை. சில்கு காட்டல, அது ஒருத்தவங்களுக்கு சிலுக்க பிடிக்கும் அப்படின்றதுக்காக அதை காட்டுறாங்க, அவ்வளவுதான். குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், அருமையா இருக்கு. கேப்டன் சொன்னாலே போதும், நாங்களா உழுந்து கட்டி பிறந்து அழுவோம்ல. அதை ஒரு தம்பி சொல்லுவான் கேப்டன் அப்படின்னு. அப்போ நாங்களாம் ரொம்ப கதறிட்டோம் உள்ள. ரொம்ப அருமையா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்குது உண்மையிலே. ஓப்பனிங்ல சரத்குமாரை காமிச்சவனே, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் அந்த பாட்டோட ஓப்பன் பண்ணி அடுத்தது கிளைமேக்ஸ்ல கத்தி காப்பாத்திச்சு, அடுத்தது துப்பாக்கி காப்பாத்துது. இதுதாங்க படம். படம் வேற லெவல். இந்த படம் இந்த கஞ்சா சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா அது பிதா மகள்ல கூட எடுத்துக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லாம தன்னுடைய வளர்ப்பு இருந்த மாமன் மேல இருக்கிற பாசத்தினால தான் அந்த சண்முக பாண்டியன் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிறா போல. படம் வேற லெவல். ஈவன் இளையராஜா அவன் மகன் பிஜிஎம்ல எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுக்கிறா போல. படம் வேற லெவலுங்க. உண்மையில படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. அதாவது படைத்தலைவனோட இது நல்லா இருக்குது. படைத்தலைவனோட இது நல்லா இருக்குது. தவறா சொல்ல, படைத்தலைவனோட இது மாமன் சென்டிமெண்ட்ல பக்காவா இருக்குது. படம் தேனி மாவட்டத்தை சுத்தி தான் எடுத்துக்குது. படம் உண்மையிலே 94ல நடந்த சம்பவம் தான். சரத்குமார் தாங்க நடிப்பு. சரத்குமார் இதுல புதுமையா நடிச்சுக்கிறாரு. புரியுதா சொல்றது? புதுமையா நடிச்சுக்கிறாரு. வித்தியாசமா இருக்குது சரத்குமார் நடிப்பு. காமெடிக்கு தகுந்த மாதிரி காமெடி பக்காவா இருக்குங்க. சரத்குமார் காமெடி தாங்க. காமெடி பண்ணி எமோஷன் கொண்டு வராருங்க. படம் வேற லெவலு. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ரொம்ப பிடிச்சது. பிஜிஎம் எல்லாம் ஈவன் சூப்பரா கலெக்டா போல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தா. ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த உசிலம்பட்டின்ற ஒரு பாட்டு சூப்பரா இருக்குதுங்க. ஓப்பனிங் இல்ல பக்காவா இருக்கு. ஃபேமிலியை பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி இது கஞ்சாவை பார்க்க கூடாது.
இந்த மாமன் சென்டிமெண்ட்டை தான் பார்க்கணும். புரியுதா சொல்றது? இந்த மாமன் வர சென்டிமெண்ட் பார்த்தா தான் படம் நல்லா இருக்கும். நீ கஞ்சாவை பார்த்தா கண்டிப்பா பிடிக்காது. அது கஞ்சாவே வரலங்க இந்த படத்துல, கஞ்சான்ற கதையே வரலங்க. மாமன் சென்டிமெண்ட் தாங்க வருது. அது பிதாமங்கல்ல கஞ்சா எல்லாம் தேனி மாவட்டத்து குமிழில இருந்து வருது. அது கிளீனாவே தெரியுது கஞ்சா கடத்துறது. ஆனா அது கஞ்சா கடத்துற மாதிரி தெரியல. ஒரு மாமன் சம்பந்தப்பட்ட கதையா சண்முக பாண்டியன் நடிச்சுக்கிறா போல, எமோஷன் நிறைய கொடுத்துக்கிறா போல கிளைமேக்ஸ்ல. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. இது 1980 ஒரு டேம் விஷயமா பார்த்து எடுத்திருக்காங்க. கதை நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல? இல்லை, விஜயகாந்த் இடத்துக்கு அப்புறம் இளைய பாண்டிய கேப்டன் மாதிரியே இருக்காரு. அவர் ஃபைட் சீன் மாரி தான் பண்றாரு. அவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கு நடிப்பு. இதுக்கப்புறம் படம் எல்லாம் நல்லா தான் வரும் அவருக்கு. நல்லா தான் இருக்கு படம். பொன்ராம் மியூசிக் எல்லாம் பாட்டு எல்லாமே யுவன் சங்கர் கொடுத்துருக்கு. பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகே. வேற என்ன உங்களுக்கு குடும்பத்தோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கணும். படம் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு. காமெடியாக தான் இருக்கு. சரத்குமார் சண்முக பாண்டியன் 2 சேர்ந்து நடிச்சதுனால படம் நல்லா தான் இருக்கு. யார் நடிச்சிருக்காங்க? சரத்குமார் சரத்குமார். கூட்டணி 2 பேர் கூட்டணி நல்லா தான் இருக்கு. ரெண்டு பேரும் நடிப்பு நல்லா தான் இருக்கு. விஜயகாந்த் கூட எப்படி நடிச்சாரு அதே போல தான் 2 பேரும் காமெடியாக நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு படம். ஏதாவது விஜயகாந்த் சார் ஏதாவது ஸ்கிரீன்ல காட்டுனாங்களா? ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று அவர் போட்டோ தான் வந்தது. அவர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால மற்றபடி குடும்பத்தோட என்ஜாய் குடும்பத்தை என்ஜாய் பண்ணலாம்.